உங்களில் யாராவது ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களே உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. சென்னையில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது நகரின் பல்வேறு பகுதிகளில் திடீர் மழை பெய்து வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், சென்னையில எந்தெந்த பகுதியில் தற்போது மழை பெய்து வருகிறது? இந்த திடீர் வானிலை மாற்றத்திற்கான காரணம் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்கள்ல கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து வெப்பம் வாட்டி வதைத்த ஒரு சூழல்ல சென்னையை பொறுத்த மட்டில் நேற்றும் இன்றும் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படுகிறது. வெப்பநிலை படிப்படியாக குறைந்த நிலையில தற்போது வெப்பச்சலன மழை என்பது நகரின் பல்வேறு பகுதிகளில் பெய்யக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில சென்னை மாநகர பகுதி மட்டுமல்லாம புறநகர் பகுதியிலும் பரவலாக தற்போது மழை என்பது பெய்து வருகிறது. சென்னையில கடந்த சில தினங்களாக அந்த வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது குளிர்ச்சி என்பது நிலவுகிறது. குறிப்பா சென்னையுடைய பல்வேறு பகுதிகள் தரமணி, பெருங்குடி, திருவான்மையூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது மழை என்பது பெய்து வருவதை பார்க்க முடிகிறது. கடந்த சில தினங்களாக வெயிலுடைய கொடூரத்தால அவதிப்பட்டு வந்த சென்னை மக்களுக்கு இந்த திடீர் மழை சற்று பெருமூச்சு. நகரில வெப்பநிலை கணிசமாக குறைந்த காற்று வீசி வருவதால வெப்பம் தணிந்திருக்கிறது. அதே வேளையில இந்த திடீர் மழையின் காரணமாக சாலையில சென்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகள், குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் மழையில நனைந்தபடி செல்ல வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் வெப்பத்தின் தாக்கம் குறைந்ததால இந்த மழை ஒரு பெரிய நிவாரணமாக பொதுமக்களுக்கு பார்க்கப்படுகிறது. கடந்த சில தினங்களாகவே அந்த வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில மின் தேவையும் சென்னை மாநகரில் கடுமையா அதிகரித்துள்ளது. குறிப்பாக 5008 மெகாவாட் மின்சாரம் என்பது அதிகபட்ச மின் நுகர்வாக பயன்படுத்தப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில இது போன்று வெப்பநிலை குளிரும் பட்சத்தில் தொடர்ந்து அந்த மின் தேவை என்பது கணிசமாக குறையும் என்பதால ஏற்படக்கூடிய அந்த மின்தடை பாதிப்பும் கணிசமாக குறைவதற்கான வாய்ப்புகள் என்று அதிகரித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்களில் யாராவது ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களே உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.